ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய விலையேற பெற்ற கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. கடவுளுடைய நன்மையின் கரம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்து வருகிற எல்லா உதவிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த நாள் ஜபங்களில் எங்களை ஒன்று சேர்த்தபடியால் நாங்களுமே உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் ஆண்டவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம். விசேஷமாக கடவுள் எங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமானவைகளை செய்ய உண்மையுள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நாங்கள் அதிகமாக விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய கிருபையின் கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்றாடுகிறோம். தேவரின் நன்மையான வழிகளில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறீர். எங்களுக்கு உதவியாக, எங்களுக்கு பக்கபலனாக எப்போதும் இருக்கிறீர். உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை ஆமென் ஒரு நாளும் விட்டு விலகாத தேவன். சர்வ வல்லமை உள்ளவராக நீர் எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிறவராக நீர் எங்களோடு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்துகிறவராக நீர் எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா விதமான குறைவுகளையும் மாற்றி அமைக்கிறவராக நீர் எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற அன்புக்காகவும் இரக்கத்துக்காகவும் நாங்கள் எப்போதும் உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறோம். நன்மையான வழிகளில் எங்களை நடத்துகிற ஆண்டவர், எங்களுடைய பாதைகளில் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர், எங்களுடைய குறைவுகளில் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஆண்டவரே, நீர் எங்களை எப்போதும் நினைவு கூர்ந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே எப்பேற்பட்ட கடினமான வழிகளின் வழியாக போனாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர். எங்களுடைய எல்லா விதமான தடையான சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் எங்களை உம்முடைய கிருபையினால் தூக்கி சுமக்க நீர் போதுமானவராயிருக்கிறீர். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கரமைகளை வழிநடத்தட்டும். ஆண்டவருடைய பெலனுள்ள கரமைகளை வழிநடத்தட்டும். ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய அன்பின் கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குறைவுகளையும் நீர் மாற்றி போட நாங்கள் வேண்டி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஜபங்களில் எல்லாம் நாங்கள் உம்மையே நினைவு கூறுகிறோம். கடவுளுடைய நன்மையான கிருபைகள் எங்களை தொடர நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்களோடு நீர் வருகிறீர், எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நன்மையானவைகளை செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீர் மாற்றுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீர் மேலானவராக எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மைமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஓ அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன் உம்மை, ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம்
ஆர்வமாக தேடுகிறேன். என் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் உம்மை ஆர்வமாக தேடுவதை நான் நிறுத்துவதே இல்லை. எப்போதும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த அற்புதமான காலை நேர ஜெபத்தில் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா தடைகளையும் மாற்றுவதற்கு நீர் போதுமானவர் என்பதை நாங்கள் நன்றியோடு விசுவாசித்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பாடினது போல நாங்கள் உம்முடைய விலையேற பெற்ற கரங்களில் நாங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இந்த உலகமெல்லாம் மாயையானவைகள். எங்கள் வாழ்க்கையில் அநேக நேரம் அது எங்களை ஏமாற்றுகிறது, அது எங்கள் வாழ்க்கையில் எங்களை காயப்படுத்துகிறது. ஆனால் தேவரீரோ கரம் பிடித்த கர்த்தர், எங்கள் வாழ்க்கையில கடைசி வரை ஆச்சரியமாக எங்களை வழிநடத்தி கொண்டே போகிறீர். உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய விலையேற பெற்ற கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் முழுவதும், இந்த நேரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து வழி நடத்த நாங்கள் வேண்டுகிறோம். எல்லா தடைகளை நீர் மாற்றி போட நாங்கள் வேண்டி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய திருக்கரங்களில் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள கரம் எங்களை நடத்த நாங்கள் வேண்டுகிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஒரு பாடலை பாடிச்சோம். செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தரும் இன்பம்
எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீர் தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவரே துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நாம் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி கைகளை கூப்பி பக்தியோடு ஜெபம் பண்ணுவோம். இந்த ஜெப வாரத்தினுடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஒரு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்ம இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஏசப்பா, நீங்க கொடுக்கிற இன்பம் தான் நிரந்தரம், உங்களுடைய வார்த்தைகள் தான் உண்மையுள்ளது. இந்த காலை வேளையில் இருக்கிற இடங்களில் நல்ல கண்களை மூடி நீங்கள் ஆண்டவரோடு தனிப்பட்ட முறையில் பேசி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீங்கள் என்ன ஆண்டவரோடு எதையெல்லாம் பேச விரும்புகிறீர்களோ தயவு செய்து அதையெல்லாம் பேசிவிட வேண்டும். ஆமென். ஆலயத்துக்கு வந்து விட்டு வெறுமையாக திரும்புகிற அனுபவத்தை போல ஒரு தப்பான ஆட்டிடியூட் கிடையவே கிடையாது. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் எங்களோடு கூட எழுப்பீராக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி வாய்களை திறந்து ஒரு 1000 நன்றியாவது இந்த ஜெப நேரத்தில் சொல்லணும். ஒரு 1000 ஸ்தோத்திரமாவது சொல்லிப்போம். இந்த இடத்தில் வந்துவிட்டு வழக்கமாக நிற்பதற்கு அது தவறான சிந்தனை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வெளியேற பெற்ற கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் இணைந்து கண்களை மூடி பக்தியோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல விடுதலையோடு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில நீர் அசைவில்லாமல் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட நீர் வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நீர் பலப்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரோடு பேசி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீங்க எதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் மனம் திறந்து சொல்ல வேண்டும். எதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதெல்லாம் கேட்டு ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி பக்தியோடு ஆமென். இந்த காலை நேரத்திலே ஆமென், நாம் பாடின பாடல் போல அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் தேடுகிறேன். ஒரு இணையில்லாத ஒரு ஆர்வம் நமக்குள்ள வரணும். இந்த ஜெப வேளையில் ஒரு ஆர்வம். ஆமென். கர்த்தரை தொழுது கொள்வதில் ஒரு ஆர்வம், அவரை துதிப்பதில் ஒரு ஆர்வம், அவருக்கு நன்றி சொல்லுவதில் ஒரு ஆர்வம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுவதில் ஒரு ஆர்வம். நல்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்தில் ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரை ஆர்வத்தோடு ஜெபிக்கிறார்கள், மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். அவர்கள்
அவர்களை கர்த்தர் தொடுவீராக, அவர்களை கர்த்தர் தொடுவீராக, அவர்கள் கர்த்தர் தொடுவீராக. இந்த காலை ஜெபத்தில் ஒரு பெரிய விடுதலை, இந்த காலை ஜெபத்தில் நம் மீது ஒரு பெரிய தேவனுடைய வல்லமை. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். ஒருவேளை உங்க சரீர பலவீனத்தினால் ஆமென் உங்கள் சரீரம் ஒத்துழைக்காமல் இருக்கலாம், உங்களுடைய மனதளவிலான சிந்தனைகள் ஒத்துழைக்காமல் இருக்கலாம். ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்மை பலப்படுத்துகிற தேவன் நல்லவராய் இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவர் ஆச்சரியமானவராய் இருக்கிறார். நல்ல கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி கரமுயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அற்புதமான நேரத்தில் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிறவராய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல விடுதலையோடு அவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், எங்களை பலப்படுத்துகிற தேவன் நல்லவர், எங்களை வழிநடத்துகிற தேவன் நல்லவர், எங்களோடு இருக்கிற எங்கள் ஆண்டவர் நல்லவர், எங்களை சூழ்ந்திருக்கிற எங்கள் தேவன் நல்லவர். நல்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஆண்டவரே இந்த அதிகாலை நேரத்தில் ஆர்வத்தோடு உம்மை தேடுகிறேன். ஆண்டவரே இந்த தருணம் மீண்டும் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, இந்த நாட்கள் திரும்ப கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. என் தேவனுடைய கரத்திலேயே எங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் தேவனுடைய கிருபையின் கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவே உம்முடைய அற்புத கரம் எங்களை தொடுவதாக, உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தொடுவதாக, உம்முடைய வல்லமையுள்ள பலனைகளை தொடுவதாக, எல்லா விதமான தடையான சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த காலை ஜெபத்தில் எங்களுக்குள் ஒரு இணையேற பெற்ற ஆர்வமான சிந்தனை உண்டாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே ஒரு கிருபையுள்ள கரம் எங்களை தொட நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே எல்லா விதமான தடையான சூழ்நிலைகளும் மாறட்டும், எல்லா விதமான இடையூறான சூழ்நிலைகள் மாறட்டும், எல்லா விதமான பலவீனங்கள் நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே இந்த காலை ஜெபம் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த ஜெபமாக மாறுவதற்கு கடவுள் உதவி செய்வீராக. எல்லா விதத்திலும் எங்களை நிரப்புகிற தேவன், எங்களோடு இருந்து ஆச்சரியமாக எங்களை நடத்துகிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா விதங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரோடு மனம் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஒரு பாரம்பரியமான ஜெப அனுபவம் அல்ல, இருதயத்தை ஊற்றுகிற அனுபவம். ஆமென். அன்னாளை போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அந்த மனப்போக்கம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரலோக பிதாவே இந்த அருமையான காலை ஜெபத்தில் நாங்கள் எங்கள் இருதயத்தையே ஊற்றுகிறோம். ஆண்டவரே ஏதோ வந்துவிட்டு வார்த்தைகளால் ஜெபிக்கிற அனுபவம் அல்ல ஆண்டவரே, ஏதோ எங்களுடைய சிந்தனைகளை சொல்லிவிட்டு போவது மட்டுமல்ல, எங்களுடைய மனதையே கடவுளுடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறோம். ஆண்டவரே எங்களால் ஒன்றும் முடியாது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். கர்த்தரே காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். அவரால் செய்யக்கூடாதவைகள் எதுவும் இல்லை என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த காலை ஜெபத்தில் எங்கள் மனதில் எப்பேற்பட்ட எதிர்மறையான சிந்தனைகள் எழுந்தாலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரங்களில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீர் மாற்றுவீராக, எல்லா குறைவுகளையும் நீர் மாற்றுவீராக. இந்த காலை ஜெபத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லா விதத்திலும் நான் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், எல்லா விதங்களிலும் நாங்கள் உம்மை நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தருடைய விலையேற பெற்ற கிருபையுள்ள கரம் எங்களை தொட நாங்கள் வேண்டி ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் எங்களை நிரப்ப நாங்கள் வேண்டி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற பிரசன்னத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். இந்த ஜெப நாட்களில் நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் வாழ்க்கையை 100% உம்முடைய கரத்திலேயே கொடுத்து விடுகிறேன். இதை தயவு செய்து நீரே வழி நடத்தும். இந்த வாழ்க்கையை நீரே செயல்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம். நீரே காரியங்களை நடப்பிக்க நாங்கள் வேண்டுகிறோம். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஓ தேவனே என்னை தருகிறே, உம் பாதத்தில் என்னை படைக்கிறே, யாவையும் நீர் தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறே. தேவனே என்னை தருகிறே, உம் பாதத்தில் என்னை படைக்கிறே, யாவையும் நீர் தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறே. ஓ எந்தன் வாழ்வின்
உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மை எல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. ஊழியம் நீர் தந்தது, உயர்வுகள் நீர் தந்தது, மேன்மைகள் நீர் தந்தது, செல்வமும் நீர் தந்தது. ஊழியம் நீர் தந்தது, உயர்வுகள் நீர் தந்தது, மேன்மைகள் நீர் தந்தது, செல்வமும் நீர் தந்தது. ஓ எந்தன் வாழ்வின் மேன்மை எல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மை எல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த வாழ்க்கையை நீர்தான் கொடுத்தது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை கர்த்தரே நடத்துவார். கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை கர்த்தரே நடத்துவார். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தரே நடத்துவார். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை கர்த்தரே நடத்துவார். அவன் நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாக வேண்டிய அவசியமில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்னுடைய ஒரே ஒரு வேலை, அவர் கொடுத்த எல்லாவற்றையும் அவருடைய கரங்களிலேயே திரும்ப கொடுத்து விட்டு அவரோடு சேர்ந்து போவது மட்டும்தான். அவன் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா, எதையுமே நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த காலை ஜெபத்தில் நான் அப்படியே ஆண்டவருடைய கரங்களிலேயே ஒப்பு கொடுத்து விடுகிறேன். 100% தேவனுடைய கரங்களிலேயே நான் கொடுத்து விடுகிறேன். அவன் எதையாகிலும் நான் கையில் எடுத்து வச்சிருந்தேனே, ஆனால் அதை உங்க கைகளில் கொடுத்து விடுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊழியம் என எல்லாவற்றையும் நான் ஆண்டவருடைய கரத்திலேயே திரும்ப கொடுத்து விடுகிறேன். ஆண்டவரே, நீரே சரி செய்வீராக. நீரே அதை ஆண்டவரே வடிவமைத்து நன்மையாக மாற்றித்தர நாங்கள் வேண்டி ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஜெப நாட்களில் எல்லாம் நாங்கள் அப்படிப்பட்ட சிந்தனையோடு உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் பேர் பேராய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு நடப்பதை மட்டுமே என் வாழ்க்கையில் பழக்கமாக வைத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்போது இன்னும் நிம்மதியாக என்னால் வாழ முடியும். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்த வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற கரங்களில் நாங்கள் தாழ்த்துகிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் சரியாய் நடப்பிக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரங்களிலேயே நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம். நீர் சரி செய்து நீர் வடிவமைத்த காரியங்களை நடப்பிப்பீராக. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம்
இன்றைக்கு 25வது நாள் நம்முடைய ஜெபம் ஆசீர்வாதமாக நாம் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். 14வது அதிகாரம் எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனம், இஸ்ரவேலினுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அவர்கள் அமர்ந்திருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி ஆண்டவர் என்ன பேசினார்? நாம் தொடர்ந்து எசேக்கியேலில் ஒவ்வொன்றாக நாம் பேசிக்கொண்டே வருகிறோம், ஒவ்வொன்றை குறித்து தியானித்து கொண்டே வருகிறோம். அப்படி வரும்பொழுது இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை விக்கிரகங்களை குறித்து மீண்டும் பேசுகிறார். இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய மக்களை வழிநடத்த வேண்டிய மக்கள், மற்றவர்களை விசுவாசத்தில் நடத்த வேண்டியவர்கள், சபையில் பிரதானமான இடத்தை பிடித்தவர்கள். அவர்கள் எல்லோரும் வந்து எசேக்கியேலுக்கு முன்பாக அமர்ந்திருக்கும் போது எசேக்கியேல் அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இவர்கள் இருதயத்திற்குள் விக்கிரகங்களை குறித்த நினைவுகள் இருக்கிறது என்று அவர்களுக்கு காண்பிக்கிறார். வாசித்து பாருங்கள் மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆண்டவரே, நான் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அங்கத்துவத்தில் பெரியவனாக இருந்தாலும், என் வாழ்க்கையில் விக்கிரகமாகிய எண்ணங்கள் என் இருதயத்திற்குள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமான விக்கிரகங்களை குறித்து தொடர்ந்து படித்து கொண்டே வருகிறீர்கள், பேசிக்கொண்டே வருகிறோம். விக்கிரகங்கள் அது ஒரு ஆவி, அது ஒரு கிரியை, அது ஒரு அசுத்த வல்லமை நிறைந்தது, தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிரான ஒன்று. என்னையன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை தவிர வேறொரு காரியங்கள் நம்முடைய உள்ளத்திற்குள்ளும் நம்முடைய எண்ணங்களுக்குள்ளும் இருக்கக்கூடாது. அவைகளை நமஸ்கரிக்க கூடாது, அவர்களை வழிபடவும் கூடாது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ரூபத்திலும் வந்து நம்மை தாக்கிவிடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது பொருள் வடிவிலும், எண்ணங்கள் வடிவிலும், செயல் வடிவிலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளும் வராதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அப்போ விக்கிரகங்கள் என்பது நம்முடைய உள்ளத்துக்குள் இருந்து எழும்பி வரக்கூடிய ஒன்று. அந்த வேதம் சொல்கிறது, இருதயத்திலே நாட்டி நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வரும்பொழுதெல்லாம், ஆண்டுடைய சமூகத்திற்கு நாம் வரும்பொழுதெல்லாம் நம்ம உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஆவிகளோ இப்பேற்பட்ட நிலைமைகளோ எதுவும் என் வாழ்க்கையில் வந்து விடாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்தும் என்று கேளுங்கள். நேரங்களிலே இந்த விக்கிரகங்களுக்குரியதான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் பயங்கரமானவைகள், எண்ணங்களை சிதறடிக்கக்கூடிய ஒன்று, அந்த எண்ணங்கள் தீட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. எண்ணங்களிலே ஆண்டவருடைய கிருபையும் வசனங்களும் சில நேரத்தில் நம்முடைய ஆத்துமாவை விட்டு எடுபட்டு போகக்கூடிய அளவிற்கு இந்த விக்கிரகங்கள் இந்த நாட்களிலே இருதயங்களில் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
செயல்பாடுகளிலே விக்கிரகத்தினுடைய செயல்பாடுகள், எண்ணங்களிலே விக்கிரகத்திற்குரிய செயல்பாடுகள் எதுவும் நம்முடைய இருதயத்திற்குள் வராதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 5ஆம் வசனத்தை பார்த்தால், அவர்கள் எல்லோரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு தூரமாய் போனார்கள். எனக்கு இது இஸ்ரவேல் மக்களை நினைக்கும் பொழுது ஒன்று மட்டும் புரியவில்லை. ஆண்டவருடைய நன்மையும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டுடைய வழிநடத்தலையும் நேரடியாக பார்த்தவர்கள். அப்படிதானே? செங்கடல் 2ஆக பிரிகிறது பார்க்கிறார்கள், தண்ணீர் வருகிறது பார்க்கிறார்கள், தினமும் அவர்களுக்கு மன்னா உணவு கிடைக்கிறது பார்க்கிறார்கள், அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாத ஒரு கூட்டம். அவர்கள் ஆண்டவரை மறந்து போனார்கள். எதுவுமே தெரியல, எதுவுமே நான் பார்க்கல, எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம சொல்லலாம், ரைட் பரவாயில்ல, இது அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்கூடாக பார்த்தவர்கள். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவோ நன்மையை செய்திருக்கிறார், எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார், எவ்வளவோ ஆச்சரியமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். இத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு நன்றியுடையதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை சாதாரணமாக வீடுகளில் இருக்கும்போதும் சொல்லணும், ஆண்டவரே நீ நல்லவர், இந்த வார்த்தை சொல்லணும். என்னை நீர் ரட்சித்தீர், என்னை நீர் பாதுகாத்தீர், என்னை நீர் உயிரோடு வைத்திருக்கிறீர், அதற்கு நீர் ஒருவரே பாதுகாப்பு ஆண்டவரே அப்படின்னு சும்மா சொல்லணும். சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல சொல்ல கிருபை பெருகும். நடக்கும்போது சொல்லுங்கள். இதனால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? இதனால் உங்களுக்கு எதுவும் பணம் காசு கஷ்டமாகுதா? இல்லை. இதுதான் நன்றி பலிகள், இதுதான் ஸ்தோத்திர பலிகள். சும்மா நடக்கும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி. அது ஒரு கேஷுவலாக சொல்ல பழகுங்க, சாதாரணமாக சொல்ல பழகுங்க. உங்களை அறியாமலேயே தேவ மகிமையும் கிருபையும் பிரசன்னமும் உங்கள் தலைமையில் அமரும். ஆண்டவரே நீ நல்லவரப்பான்னு சொல்லுங்கள். என்னை பாதுகாத்தீரப்பா, என்னை ஊழியத்தில் வைத்திருக்கிறீரே, ஒரு ஊழியத்தை எங்களுக்கு தந்தீரே, ஒரு சபையை கொடுத்தீரே, பிள்ளைகளெல்லாம் கொடுத்து என்னை குடும்பமாக கட்டினீரே, நான் மரணத்தினுடைய வாசலிலே நின்ற பொழுது என்னை தடுத்து நிறுத்தி என்னை பாதுகாத்தீரே, பிசாசானவன் என்னை நெருக்கின பொழுது அவனுடைய கரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீரே, நான் நினைக்காது நடக்காது முடியாது சூழ்நிலைகள் எனக்கு தவறாக இருக்கிறது என்று அறிந்தும் கூட நான் முடியாது என்ற நிலைமையில் இருந்தபோது கூட என்னை உருவாக்கினீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி சொல்ல சொல்ல தான் நம்முடைய வாழ்க்கையில் கிருபைகள் பெருகும், நன்மைகள் பெருகும். நம்ம அறியாமலேயே தேவனிடத்திற்கு நெருங்கி வருவோம். இப்படி சொல்லி பழகணும். ஆண்டவரிடத்தில் நெருங்குவதற்கு ஒரு முழங்கால் போட்டு இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயம். ஜெபம். ஆண்டவரிடத்திலேயே நெருங்கி அவரிடத்திலே அருகாமையில் இருப்பதற்கு சிறிய வழிகள், சின்ன வழி. ஆண்டவரே, அவர் நினைவாகவே நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கணும். அவருடைய நினைவு, அவருடைய எண்ணம் நமக்குள்ள வர வர நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக்கப்படும், சிந்தனைகளிலே மறுரூபமாக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவார். விக்கிரகம் என்று சொல்லும்போது ஆப்ஜெக்ட் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் அந்த விக்கிரகத்தினுடைய தன்மைகள் தான் விக்கிரகத்தினுடைய வழிபாட்டினுடைய முறைகளாக மாறுகிறது. விக்கிரகத்தை போய் பாருங்கள், சூழ்நிலைகளை பாருங்கள், அதில் எப்படியெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாடல் முழுவதும் எண்ணங்கள், செயல்கள், இவனுடைய எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது. சில விக்கிரகங்கள் எல்லாம் பார்த்தால் நமக்கு மிகவும் கடினமாக இருக்கும். விக்கிரகங்களை எல்லாம் பார்த்தால் கடினமாக இருக்கும். 2 மனைவி 3 மனைவி, நாய், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவைகளெல்லாம் ஆண்டவர் மாற்ற
இவைகள் எந்த விதத்திலும் நம்முடைய இருதயத்திற்குள் வந்து சேராதபடிக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்படைக்க வேண்டும். சின்ன சின்ன ஜெபங்களாக செய்யணும். சும்மா அப்படி நடக்கும்போது, ஆண்டவரே நீர் என்னை நினைத்தீரப்பா அப்படின்னு சொல்லுது. நீர் என்னை பாதுகாத்தே வருகிறீரப்பா, என் வாழ்க்கையினுடைய இவ்வளவு தூரத்துக்கு என்னை கொண்டு வந்தீரப்பா, அதுக்கு நான் உமக்கு என்ன சொல்லுவேன் தெரியல அப்படி சொல்லி பாருங்க. சொல்லி பார்க்கணும். உலகத்தில் நம்மோடு வாழ்ந்தவங்கெல்லாம் அகாலமான சூழ்நிலைகளில் போயிட்டாங்க. சிலர் இல்லை. ஆனால் உங்களையும் என்னையும் முன்குறித்தவர், ஆதியினத்தில் முன்குறித்த கர்த்தர் உங்களை இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார், பாதுகாக்கிறார். அதற்கு நம்ம நன்றி உள்ளவர்களாகவே இருக்கணும். இந்த ஒரு காரியத்துக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். நீங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட வேறு பெருசாக எதுவும் கேட்கல. நீ எனக்கு 2 டன் தண்ணியை கொண்டா, 2 டன் தங்கத்தை கொண்டா நான் கேட்குறாரு இல்லை. சும்மா என் வாயை திறந்து என் நினைவாக நீ வாழு, உன் நினைவாக நான் இருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ரைட். அடுத்த வசனத்தை பார்த்தால் தொடர்ந்து ஆண்டவர் ஒவ்வொரு விக்கிரகங்களை குறித்து, ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள். அடுத்த வார்த்தை திரும்புங்கள், டர்ன் டு காட். ஓ பீப்புள் ஆஃப் இஸ்ராயல், யூ டர்ன் டு காட் from all kind of idols. You come out of all kind of practices, detestable practices. எல்லாவற்றையும் நீ விட்டு விலகு, அருவருப்பை விட்டு விலகு. அதை சொல்லு. இப்படி ஆண்டவர் நமக்கு சில வார்த்தைகளை நமக்கு விதமாக வைக்கிறார். இந்த விக்கிரகங்களை விட்டு விலகி தேவனுக்காக சார்ந்திருந்த ஒரு 3 மனிதர்களை இங்கே எசேக்கியேல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3 மனிதர்கள். 1 நோவா, 2 தானியேல், 3 யோபு. நோவா, தானியேல், யோபு அதன் நடுவில் இருந்தாலும், எது நடுவில்? விக்கிரக ஆராதனை நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், பஞ்சம் நிறைந்த உலகம், சாபம் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு 3 மனிதர்கள். நோவா காலத்தில் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்தும் புசித்தும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக வாழ்றாங்க. அந்த நாளில் இருந்த நோவாவை நினைக்க சொல்றார் ஆண்டவர். பயங்கரம். அந்த அழிவுக்கு காரணம் அந்த நாட்களில் அழிவு ஏன் வருது? ஒரு மகா பெரிய அழிவு நோவாவின் காலத்தில் நடந்தது. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் அக்கிரமங்களும் அநியாயங்களும் கூடுகிறதோ அதை பார்க்கிறார். என் கூக்குரல் இந்த ஜனத்தினுடைய, சோதோம் குமோரோ பட்டணத்தினுடைய மக்களுடைய கூக்குரலை ஆண்டவர் சமூகத்திற்கு எட்டிற்று. அதுக்கப்புறம் தான் அழிவு. நோவா காலத்தில் கடுமையான பாவம் பெருகின போது அழிவு. அடுத்து தானியேல். தானியேலுக்கு இருந்த சோதனை என்ன? பெரிய விக்கிரகம். மகா பெரிய விக்கிரகங்கள், ஆராதனைகள். என்ன வணங்குன்னு சொல்றான். அங்கே இருந்த புருஷர்கள் சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, இந்த 3 பேரும் பொற்சிலையை வணங்கல. தானியேல் தேவனை தவிர வேறு எவனையும் வணங்குவதற்குரிய அந்த சூழ்நிலை இல்லாத ஒரு மனிதன். பெரிய விக்கிரகங்கள், ஆண்டவருக்கு விரோதமாக, கடவுளுக்கு விரோதமாக, ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி விட்டார் என்று சொன்னபோது அதையும் தாண்டி அவன் தேவனை துதித்துக் கொண்டிருந்தான். வழக்கம் போல பலகணிகளை திறந்து, ஹல்லேலூயா, வழக்கம் போல, இஸ் ரொட்டீன், எல்லா நாளும் செய்கிறது போல உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி அவன் துதித்தான் என்று இதில் வாசிக்கிறோம். அடுத்து யோபு. உத்தமனும் சன்மார்க்கனும்
பொல்லாப்புக்கு விலகருமாகிய உத்தமனாகிய யோபு. என்னெல்லாமோ சொல்லி பார்க்காங்க எல்லாரும். நீ தப்பான ஆளு, நீ ஒரு மோசமானவன், நீ சரிப்படாத ஆளு, உன்னால தான் அவ்வளோ பிரச்சனை. நண்பர்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உன் உத்தமத்தில் உண்மையாக இருக்கிறான்னு கேட்கான். நீ வட்டி வாங்கியிருப்பாங்க, நீ தவறான ஆள்னு சொல்கிறான். என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறான். அவன் கர்த்தர் கொடுத்த நீதியிலும் உண்மையிலும் அவன் நின்றான். அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் இந்த 3 புருஷர்களை எசேக்கியேல் அந்த மக்களுக்கு எடுத்து உரைக்கிறான். இந்த 3 பேரை பாருங்க. 20ஆம் வசனத்தை பாருங்கள். நோவாவும் தானியேலும் யோவும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பவர்களை அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தி ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்போ நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆத்துமா பொல்லாங்கிற்கும் அசுத்தத்திற்கும் தப்புவிக்கப்பட வேண்டும். இந்த 3 புருஷருடைய வாழ்க்கையை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் இருந்த இந்த சம்பவங்கள் என் வாழ்க்கையில் உண்மையாகவும் நீதியாகவும் இருக்க எனக்கு உதவி செய்தரலாம். என் வாழ்க்கை உம்முடைய கரத்திலே அது ஆசீர்வாதமாகவும் உண்மை உடையதாகவும் இருக்க எனக்கு உதவி செய்தரலாம். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, எந்த ஒரு நரகலான விக்கிரகத்திற்கும் எந்த ஒரு அசுத்த செயல்பாடுகளுக்கும் நான் பின் பற்றி போகாதபடிக்கு என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் கொண்டு வருகிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த பகல் முழுவதும் உம்முடைய வசனமும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய நல்கிரியைகளும் எங்கள் வாழ்க்கையில் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளுக்கெல்லாம் நீங்களாக்கும், கிருபைகளினாலே நிரப்பும், வேத வசனங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய, நாளுக்கு நாள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். தூய்மையாக்கும், பரிசுத்தமாக்கும், கிருபையினாலே நிரப்பியறணும். கர்த்தருடைய அற்புத கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாக மாற்றும். எல்லா எதிர் வல்லமைகள் முற்றிலுமாக மாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.